நான் லவ்லாம் எழுதிடுவேன். அப்போ சின்ன வயசு, எனக்கு 18 16 வயசு. லவ் இருந்ததா? லவ் பாட்டு மேலே தான். பாட்டு இங்கே வந்து நான் எந்த பொண்ணை பார்த்தனோ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன். எங்கள் அண்ணி அதுக்கு முன்னாடி விஷயங்கள் நான் கேட்குறேன். முன்னாடி எனக்கு ஒரு கிராமத்து பொண்ணுங்களாம் பிடிக்குமா? நான் ஹை தாட்டில் உள்ள ஆள். எங்கள் கிராமத்து பொண்ணுங்களாம் அப்போ யாரையும் லவ் பண்ண அது எனக்கு பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுப்பா. எழுதுறதுல இது நம்ப வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எனக்கும் லவ். நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்றை மாதிரி என்ன நினைக்காத, ஒன்றை மாதிரி என்ன நினைக்காத, அதான் சொல்கிறேன் நான். நீ என்னென்னமோ பண்ணுறேன். நாடகத்தில் இருந்தவன் நாடகத்தில் நடிக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்துருப்பேன். காதல் மேலே வராது அப்படின்னு சொல்ல வந்தேன். எப்படி வராமல் இருக்கும்? ஒரு ஃபயர். ஐயோ 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 என்ன சொல்கிறது? நீங்கள் ஏதோ கண்ணால் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. எல்லாம் நம்பிடுவாங்க. நான் தப்பு. ஐயோ நம்புங்க, எல்லாம் மறைச்சிட்டு தர்றான். ஒன்றும் கிடையாது. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி போண்டா டீ, கல்யாணத்துக்கு அப்புறம் போண்டா டீ, அவ்வளோதான். ஒன்றுமே சொல்லணுமா? ஒன்றும் கேட்கல. சொல்லட்டுமா? இருங்க. அதாவது லைஃப்பில் ஒரு ஃபயர் எங்கேருந்து க்ரியேட் ஆகணும். காதல் மேலெல்லாம் போகாது. சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் சின்ன வயசில் வந்த ஒவ்வொருவருக்கும் காதல் அன்றது இசை மேலேயும் அவங்க நினைக்கிற ஒர்க்கு மேலே